பிரேக் டவுன் பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க இல்லையா? சும்மா ஒரு பேசிக் உதாரணமாக கேட்குறேன். பிரமிட்ஸ் இருக்குல்ல, பிரமிட்ஸ் வந்து நமக்கு எப்பவுமே ஒரு வியப்பூட்டக்கூடிய ஒரு விஷயமா இப்போ வரைக்குமே இருக்குது. அது எப்படி கட்டினாங்கன்றதுல தானே அதனுடைய ஒரு சாரம் இருக்கு. அப்படி திணிக்கப்பட்டது தான். அது வியப்பூட்ட விஷயமும் உங்களுக்கு யார் வியப்பூட்ட விஷயம் சொன்னாங்க உங்களுக்கு? ஏன்னா அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம நார்மல் லைஃப்பில் பார்க்குறது இல்லைல்ல. உங்களுக்கு அது சொல்லப்பட்டது உங்களுக்கு அது. எனக்கு பிரமிப்புன்னு யார் சொன்ன பிரமிடு? ஏன்னா எங்கள் ஊரில் கிடக்க கூழாங்கல்லே போதுமானதான் சரி என்ன பண்ண ஓ முடியும்? அப்படி. ஆமாம், நீங்கள் என்னென்னா ஒன்று டிசைன் பண்ணுறீங்க. அது பயங்கரமாக கட்டப்பட்டது, அது இப்படி கட்டப்பட்டது, அது வந்து இப்படி இத்தனை வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டது. இது எல்லாமே எனக்கு கொடுக்கப்பட்டது, நான் அனுபவிச்சது கிடையாது. பிரமிப்புங்கிறது நான் அனுபவிக்கணும். நான் வந்து அதிசயங்கிறது நான் உணரணும். இது எப்படா நடந்துச்சு, இது எப்படா நம்ம பார்த்தோம். அந்த அதிசயங்கிறது ஒரு புறா வந்து ஒரு மணிப்புறா வந்து ஒரு கல்லை தூக்குவதை பார்த்து நான் பிரமிச்சிருக்கேன். நீங்கள் மணிப்புறா கல்லை தூக்கும்னு நான் சொன்னான்னு நான் உணர முடியாது. நான் என்றைக்காவது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு மணிப்புறா வந்து ஒரு கல்லை சின்ன கூழாங்கல்லை தூக்கிட்டு போகிறத நான் பார்த்துட்டு பின்னாடியே அப்படியே நெஞ்சு நிமித்து அப்படியே குழம்பி போய் பண்ணிட்டு ஓடியிருக்கேன். அது எங்கே கொண்டு போகுது இந்த கல்லை அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அதிசயங்கள் நிகழும் வாழ்க்கையில். நம்ம சொல்லப்பட்ட அதிசயங்கள் எல்லாமே முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டு முன்னாடியே அதுக்கு லேஸ் உருவாக்கப்பட்டு உங்களுக்கு கடத்தப்பட்டது. அதை எல்லாரும் அதே மாதிரி அதிசயமாகவே உணரணும் அப்படின்னு சாத்தியமாகும். என்ன இருக்குன்னு கூட்டி தானே கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா? நம்ம பயங்கரமான இடம் சொல்லி கூட்டி போவாங்க. சுற்றி முற்றி பார்த்து எதை சொல்கிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய லொக்கேஷன் கூட்டிகிட்டு போவாங்க. சார் ஒரு இடம் இருக்குது சார், பயங்கரமாக இருக்கும் சார், நீங்கள் வாங்க சார் கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போய் பார்த்தா எனக்கு ஒன்றுமே தோணாது. என்னென்னு கூட்டி வந்தாங்க இதுக்கு, சூப்பராக இருக்குது சார், சூப்பராக இருக்குது சார் சுட்டு வந்துடுவேன் நான். ஆனால் அவன் ஒன்றுமே இல்லாத அவங்க சொல்லாத ஒரு இடத்துல நான் அவனை கண்டுபிடிப்பேன். ஓகேங்களா? அப்போது இது மாதிரி தான். இப்போ நீங்கள் வந்து பிரமிடை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, நான் அப்படி ஒரு இடத்த பார்க்குறேன்னா நான் பிரமிப்பேன். அதை பற்றி அவ்வளோ டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு நான் போய் அதை போய் பிரமிக்கணும்னா எனக்கு எப்படி புரியவே இல்லை லாஜிக். இதில் எப்படி பிரமிக்க முடியும்? எனக்கு இவ்வளோ தகவல் தெரிஞ்சுக்கப்போ ஒரு பிரமிப்பு எப்படி நடக்கும்? இவ்வளோ விஷயம் நடந்து எப்படி கொத்தனார் பேர் உட்பட தெரிஞ்சுட்டு என்ன நடக்கும்? எல்லாரோட பேர் எல்லா விஷயம் விலாசம் சார்ந்துக்கள் எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ அதை போய் என்ஜாய் பண்ணி போ, அதை பிரமிப்புன்னு சொல்லு போ அப்படின்னு சொன்னால் நான் எப்படி சொல்கிறது? பிரமிப்புங்கிறது நான் உணரணும். அதுக்காக நான் வந்து அதெல்லாமே அதிசயம் இல்லை, அதெல்லாம் பிரமிப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல. அது நான் பிரமிப்புங்கிறது தனிப்பட்ட மனுஷங்க சார்ந்தது. அது வந்து டிக்ளேர் பண்ணக்கூடியது இல்லை. அது வந்து எல்லாரும் சேர்ந்து திணிப்பது கிடையாது. அது ஒவ்வொருத்தரும் உணர்றது. ஓகேங்களா? அவங்கவுங்க எது பிரமிப்போ அது பிரமிப்பாகும், அவ்வளோதான். நம்ம ஒரு சீன் எடுக்கும்போது என்னடா அது ஒர்க் அவுட் ஆகலடா அப்படின்னு நான் ஒரு பார்வையாளர் சொல்லும்போது பக்கத்தில் இன்னொருத்தர் உட்காந்துக்கிட்டு டேய் அது ஒர்க் அவுட் ஆகலடா ஆனால் எப்படி எடுத்துக்காங்க தெரியுமாடா அப்படி சொல்கிறது இருக்குல்ல, அது சரியானதாக இருக்காது. அது ஒர்க் அவுட் ஆகலாம், ஒர்க் அவுட் ஆகலாம். Call 94980101 to avail 1 month free internet. KrishiNet, India's fastest customer support. Certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families.